ஐயையோ! என் மகள எல்லாரும் சேர்ந்து கொன்னுவுட்டிகளே! பாவிகளா! உங்க வீட்லயா என் பிள்ளைய குடுத்தேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதத்தான் மயிலோட அம்மா பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. மயில தப்பிக்க வைக்கிறதுக்கு சாம, தான, பேத, தண்டம் எல்லாத்தையும் பண்ணுவாய்ங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நகை விஷயமும் தெரிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய விஷயம். இவனுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, பர்த்டே விஷயம் முடிஞ்சு போச்சு, வயசு முடிஞ்சு போச்சு, படிப்பு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போன உடனே நொடிஞ்சு போய் நொந்தாய் விழுந்துடுறாங்க நம்ம கோமதி. கோமதி உடனே பண்ணுறாங்க, "முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோனை போடு. ஏய் அவனை அவங்க அவங்க அப்பா அம்மா வர சொல்கிறான்" அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்லுது, "ஐயோ வேண்டாம் இன்னி அத்தை, வேணாத்த வேணாத்த, இன்னும் பண்ண மாட்டேத்த அத்தை, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் காசு இல்லை அத்தை, அவங்க பணம் இல்லை. பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானடி, பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே, ஏமாத்து இல்லையா அது? அந்த நகையை நகையை தொட்டனாடி நான், உன் நகையை தொட்டனா, எனக்காவது நான் போட்டிருக்கேனா, ராஜிக்கு போட்டு விட்டனா, இல்லை வந்துக்கிட்டு அரசிக்கு போட்டு விட்டனா, ஒன்று என்ன நான் பார்த்துருக்கேனாடி, பொண்ணை பருக்கு இதில் இதில் இப்போ லாக்கரில் வச்சோமா, லாக்கரில் வச்ச எடுக்கும்போது ஒன்று தூக்கி அப்படியே கொடுத்துட்டேன்ல, என்னைக்காவது சந்தேகப்பட்டு பின்னாடி ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னாக்க நகையை வந்து வாங்கி பண்ண வந்து கொண்டாந்து எடை போட்டு பார்க்குறாங்க. எடை போட்டு இத்தனை கிராம் சரியாக இருக்குதா, 2 கிராம் குறையுது, மொத்தத்தில் 100 பவுன் சொன்னீங்க, 2 கிராம் குறையுது அப்படின்னு பார்க்குறவன் மத்தியில் உன்னை ஏதாவது நகை கேட்டமாடி, உன் நகையை வச்சு நம்ம வச்சிடலாம் வந்தோமா, உன்னை நகை கொடுன்னு கேட்டோமா, இல்லத்த அதெல்லாம் இல்லத்த, எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஒரு இடத்துல போனால் நல்லா இருக்கும், ஒரு இடத்துல நல்லா இருக்காதுன்னா எப்படிடி, ஏண்டி நகையை போட்டுட்டு வர்றது சரி, 8 பவுன் 8 பவுனை போட்டு வந்தேன், போட்டு வர வேண்டியதானடி, அதில் என்னடி பெரிய தப்பு, வேணா கவரிங் நம்ம வாங்கி போட்டுக்கலாம், அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் கொள்ளணும்னாக்கா அதை வாங்கி போட்டுக்கலாம், அப்படி அதை பண்ண வேண்டியதானே நீ அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட, உங்கள் அப்பா அம்மாட்ட நீ சொன்ன, என்கிட்ட சொன்னியா, நீ என்கிட்ட சொன்னியா, அத்தை இப்படி தான் நடந்து போச்சு, இப்படி தான் விஷயம் அப்படின்னு சொன்னியா, முதன்னு மாட்டினிலடி, மாட்டினியில் மாட்டின அன்றைக்கே கேட்டார்ல, எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார்ல அப்படின்னு, ஆமாம் வந்து அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு சரியாக இருக்குமா அப்படின்னாக்கா, இதெல்லாம் தாண்டி பெரிய குண்டை போட போகிறாங்க நம்ம மயில் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா மயில் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பண்ண போகிறோம். இந்த வீடியோ பொறுத்தவரை நம்முடைய முக்கியமான விஷயம் வந்து மயில் என்ன எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறது தான். அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு, இல்லத்த வேணான்னு, டேய் நீ சரவணா நீ ஃபோனை போடுறா அப்படின்னு சொன்னேன். மாமா நீங்கள் நான் சொல்லுங்கள் மாமா, வேண்டாம் மாமா, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மாமா. ஆமாம் வருத்தப்படட்டும், வருத்தப்பட்டு பண்ணட்டும், உன்னைக்கு பண்ண மாதிரியே அந்த பிள்ளைக்கு பண்ணிடக்கூடாது, உன் தங்கச்சிக்கும் இப்போமே ஒரு பாடத்தை கற்றுக்கட்டும் அப்படின்னு தான். என்னென்ன பண்ண அப்படின்னு உடனே வந்துக்கிட்டு அவர் சரவணன் ஃபோனை பண்ணிடுறான். ஃபோனை பண்ண அந்த அழுதுட்டு உட்காருது, எல்லோரும் வழக்கம் போல தான். அப்படியே இவர் அந்த பக்கம் உம்முன்னு உட்காங்க, இந்த பொண்ணு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க, இந்த பிள்ளை ஓரமாக உட்காந்து சினுங்க, இந்த மீனாவும் நம்ம ராஜி வந்துக்கிட்டு இந்த பிள்ளையை எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, யாருக்கு ஆறுதல் சொல்ல தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க, சரவணை நொந்து அப்படியே வெளியே உட்காந்துருக்க, கதிர் வந்துக்கிட்டு அண்ணே இருண்ணே என்னண்ணே ஏண்ணே அவங்கள வர சொன்னேன், பார்த்துக்கலாண்ணே அண்ணி தானே செஞ்சுருக்காங்க, என்னன்னு பார்த்து பேசி நமக்குள்ளே முடிச்சுண்ணே, என்றைக்குண்ணே அவங்கள வர சொல்கிறீங்க, டே வரட்டுண்டா, உனக்கு தெரியுமாடா எப்படி ஏமாந்து போய் நின்று உனக்கு தெரியுமாடா, எனக்கு நான் கேட்டேனா அன்றைக்கே இதுதான் படித்தேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்னா நம்ம என்ன எம்ஏ படிச்சிருந்த வேலைக்கு அனுப்புறதுக்கு அவன் முடித்தான், +2 முடித்தா பத்தாதா, எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்ல வேண்டியதானடா, நல்லா பார்த்துப்பேன் வீட்டேன்னு சொல்ல வேண்டியதானடா, கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானடா, இதை விட்டு ஏன்டா போய் சொல்லணும். சரி மாட்டினியில் ஸ்கூலுக்கு போனியே, ஸ்கூலுக்கு போய் போவேணான்னு சொல்லிட்டு போய் ஹோட்டலில் வேலை பார்த்தாலே, அப்போ வந்து என்னடா தெரிஞ்சு அவளுக்கு, அப்போனா சொல்லலாம்ல, தாங்க நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாம்லடா, அதை விட்டுவிட்டு பொய் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணானே என்னண்ணே அப்படின்னு. அவனே ஏங்க ஏமாமான்னு இப்படி சொல்கிறீங்க, அப்படியே ஏண்டி நான் வந்தேன்லடி உன்னை ஹோட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன்ல, அப்போ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்லடி, அப்போவும் என்ன சொன்ன நீ, இல்லை வேலைக்கு போனேன் அப்படி இப்படின்னு சொன்னியே தவிர, நான் போய் காலேஜில் கூட்டி கொண்டு விட்டு கொடுப்பதாண்டி உன் சர்டிஃபிகேட் விஷயமே தெரிஞ்சது. சரி அன்றைக்கி நான் கேட்டேன்ல, இதுக்கு மேலே வேறணுமா வச்சிருக்கான்னு கேட்டேன்ல, சொல்லியிருக்கலாம்ல நீயே அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு, இல்லை அதெல்லாம் இல்லைன்னு விட்டுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. சரி அப்பா அம்மா வந்து அவங்க ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த கதையை எப்படிலாம் பில்டப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். உள்ளார வந்துன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு நகை அதை நாங்கள் தெரியாமல் தான் நகையை போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, நகையை போட்டிங்களா, அதை தெரிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ராஜி மீனான்னு சொல்லிட்டாளுங்க. என்ன தான் உண்மை சொன்னீங்கன்னு சொல்லுங்கள், பொய்யெல்லாம் விட்டுலாம், உண்மை என்ன சொன்னீங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்கிறத தவிர என்னமோ உண்மையை சொன்னீங்களா நீங்கள். சரி இப்போ எனக்கே சந்தேகமாக இருக்குது, நிஜமாகவே உங்கள் மகன் மாசமாக தான் இருந்தாளா, ஏண்டி நீ மாசமாக இருந்தியாடி, இவ்வளவு பொய் சொன்னவா அதையும் சொல்லியிருக்க, இப்போ சரவணன் கூட கோவப்படுறது தப்படி, நீ அது பண்ணியா, நீ தான் உண்மையை சொன்னியாடி அப்படின்னு கேட்டாக்க, அத்தை அதெல்லாம் உண்மை நீங்கள் டாக்டர், நீ டாக்டரே வளர்ச்சிருப்படி நீ அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க வந்து என் சம்மந்திங்கிற வார்த்தையை வாயை திறக்காதீங்க நீங்கள் அப்படின்னு. சரி கோபதி அப்படின்னு ஒரு சொல்ல, ஏன் பேசாமல் இருங்குங்க நீங்கள், ஏங்க எனக்கு இடிச்சு வாங்கிங்களா நாங்கள் ஊரில் எல்லாமே இப்படி இழிச்சவாத்தனமாக பண்ணுவோமா நாங்கள், இந்தா 2 பிள்ளைங்க வந்துச்சுங்க, அதுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வந்துச்சுங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க, கடைசியில் வந்துக்கிட்டு பார்த்து கல்யாணம் முடிச்சா தப்புன்னு ஆகி போச்சுல அவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே,
இது அது சம்மந்தி நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கணும். நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இல்லாம நான் வந்துட்டு கொஞ்சம் பணம் வர வேண்டியது, ஃபேமிலி சொத்தெல்லாம் இருக்குது, அது கோர்ட் கேஸில் இருக்குது அப்படின்னு வழக்கம் போல் நம்பால் கதையை பில்டப் பண்ணுவார் பார்த்தீங்களா, அங்கே நிற்பார் அவர். ஏங்க அப்படின்னு சரவணன், ஏங்க இதே போய் எப்போ பார்த்தாலும் எஸ்பியை தெரியும், டிஎஸ்பியை தெரியும், எனக்கு மினிஸ்டர் தெரியும், அந்த கம்பெனியை தெரியும், எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு கொடுத்து வாய் உதார் விடுறதுல பெரிய ஆளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியன் வந்து சரிடா பெரிய மனுஷனாப்பா அவர், பெரிய மனுஷனா அவர், எப்போ உங்களுக்கு தெரியுமா, கடையிலேருந்து பாக்கெட்டில் 1000 ரூபா பணத்தை எடுத்து வச்சாருப்பா அப்படின்னு. இப்போ தான் நமக்கு கேள்வி வரும், ஏப்பா பாண்டியா வீட்டுக்கு வந்தானே 500 ரூபா கணக்கில் ஒரு நீயும் உன் மகளும் பார்த்து கணக்கு பண்ணீங்களே, இது வரைக்கும் அந்த ஆள் பாக்கெட்டில் 2000 தூக்கிட்டு போனானே அதை கணக்கு பண்ணியா, 10,000 ரூபா எடுத்தானே அது மட்டும் எப்படா செலக்டிவ் அம்னிசியா போச்சாடா அப்படின்னு நம்ம கேட்குற கேள்வி தான். இப்போ அவன் கேட்குறான், அவர் பணம் எடுத்துகிட்டு போயிட்டார்ப்பா, 10,000 ரூபா வாங்கி ஆட்டை போட்டிருக்காருப்பா, எனக்கு தெரியும்ப்பா, அவர் இந்த மீசக்காரர் இருக்கார்ல அவரோட பணத்தை வாங்கி ஆட்டை போட்டிருப்பாங்க. ஏங்க என்னங்க இவ்வளவு கேவலமாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இங்கே பாருங்கள், கிளம்புங்க உங்கள் மகளை கூப்பிட்டு பெட்டியை தூக்கிட்டு கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம ராஜி இதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க பண்ண பாவத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் வந்துட்டு மயிலக்கா நல்லவங்க தானே, அவங்கள தண்டிக்கிறீங்க நீங்கள், மயிலக்கா குயிலக்கா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லி சரவணன் சொல்ல, அந்த பக்கம் இருந்து அந்த அம்மா வந்து அவர் வந்துக்கிட்டு சம்மந்தி கொஞ்சம் இப்போ பெரிய மனசு பண்ணுங்க சம்மந்தி, ஏதோ தெரியாமல் நடந்து வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுற சம்மந்தி, இந்த ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய சீரை பூரா செஞ்சு நகையை பூரா திருப்பி கொடுத்துறேன் சம்மந்தி, நீ ஒரு வந்து அந்த 8 பவுனையும் தூக்கிட்டு ஓடி போயிரு, ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சரவணன் சொல்ல, உடனே அந்த அம்மாவில் இந்த அம்மாவில் மீனா வந்து ராஜியும் சேர்ந்து அக்காவை இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ அவர் சொல்கிறார், சரி நீங்கள் இருக்கட்டும், ஆனால் ஒன்று நீங்கள் இந்த பக்கம் எட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த பிள்ளை வீட்டிலே இருக்கட்டும், போ ரூமுக்குள்ளே போயிரு, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் ஒன்றும் மகள்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளார போயிட்டு தன்னுடைய வழக்கமான அதனுடைய ஆயுதத்தை கையில் எடுக்குது. இதை என்னாவது மிரட்டி சரி பண்ணணும் அப்படின்னாக்க இதான் பண்ணணும் அப்படின்னு ஏதோ 4 மாத்திரையை தூக்கி முழுங்கிட்டு வெளியே வந்து படார்னு மயக்கம் போட்டு உள்ளார விழ எல்லோரும் போய் தூக்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் வைக்க, ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தாக்கா அந்த பிள்ளை நிறைய மாத்திரையை தூக்க மாத்திரையை போட்டுருச்சு, இல்லைனாக்கும் தூக்கு போட தொங்கிருச்சு, இல்லை இப்போ உயிர் எடுத்துக்க அதுக்கு சூசைட் பண்ணிக்க தயாராகிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எல்லாம் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்க, உடனே இந்த அம்மா வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு 8 பவுன் இப்போ ஒரு தங்கத்துக்காக என் தங்கமாக அந்த மகளை கொண்டுட்டிய தங்கமயில கொண்டுவிட ட்ரை பண்ணிட்டீங்களே, என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ, ஏயா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி இப்படி வந்து வரதட்சணை குடும்பம் பண்ணுறாங்கன்னு சொல்லியா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் ஆடி அலண்டு போயிருக்க, ஏமா பேசாமல் இருமா அப்படின்னு வந்துட்டு, இது பெரிய கேஸாக போயிரும்போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே பாருங்கள் கிளம்புங்க ஆஸ்பத்திரி போங்க, உங்கள் மகன் எங்கள் கூட இருப்பா, ஆனால் ஒன்று நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு அனுப்பிவிட பார்க்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணை பார்த்தோன்னா என் மகளை விட்டு நான் போக முடியாது அப்படின்ன உடனே ஒட்டு மொத்தமாக ஸ்பாயில் ஆகி திரும்பவும் பேக் டு த பெவிலியன் அப்படின்னு திரும்ப மயில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதான் கதையாக இருக்கும். பார்ப்போம் எப்படி